ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹீரோயினை தூக்கிட்டே ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டே முன்னாடியே நான் உன்னை தூக்கிட்டு வந்திருந்தேன்னா உனக்கு நிறைய கஷ்டம் மிச்சம் ஆயிருக்கும். நீ வேஸ்ட் பண்ணிட்ட, வா இப்பயாவது தூக்கிட்டு போறேன்னு அவளை ரூம்ல போய் அவரோட பெட்ல படுக்க வச்சிடுறான். அப்போ அந்த கடைக்காரர் இங்க வராரு. இங்க பாருடா, உன் கெஸ்ட் டெய்லி நானே பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு உன் கெஸ்ட பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த குட்டி பெட் இருக்குல்ல, ஒரு 80 கிலோ வரைய வெயிட் தாங்கும். நீ எத்தனை கிலோ அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ நான் 75 கிலோ அப்படின்னு சொல்றான். அப்ப கண்டிப்பா உன் வெயிட்ட தாங்கும். இன்னைக்கு அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஆக்வர்டா இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தங்க மூஞ்ச ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒன்னே நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அமைதியா குளிக்கவும் ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடி போட்டு ஷென் இருக்கான்ல, அவன் இத்தனை நாளா ஓபன் பண்ணாம ஒரு சீக்ரெட் டிரா இருந்தது இல்ல, அது ஒரு வழியா ஓபன் பண்ணிடுறான். உள்ள பார்த்தா ஏதோ நிறைய சீக்ரெட் புக்கு போல, ஹிஸ்டாரிக்கலா இவங்களுக்கு பரம்பரையா வந்துட்டு இருக்கு. அந்த புக்கு எல்லாத்தையும் கையில எடுத்துடுறான். ஹீரோ குளிச்சுட்டு வந்ததுமே ஹீரோயினை, நீயும் குளிக்க போனோம்ல, நீ ரொம்ப ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்காத, நானே உன்னை தூக்கிட்டு போறேன், வா போலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு அவளை போய் பாத்ரூம்லயும் டிராப் பண்ணிட்டு வெளியே தான் நிக்கிறேன், எதுனால என்கிட்ட சொல்லு, அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்றேன் புரியுதா அப்படின்னு வெளியவே நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி உள்ள நர்வஸா இருக்கு. அதே மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட காதல்ல விழுந்துட்டு இருக்கான். ரெண்டு பேரும் தூங்கறதுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அமைதியா திரும்பி படுத்துட்டு இவனை வந்து நேரா ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பார்க்க, டக்குன்னு பார்த்தா அந்த குட்டி காட்டு உடஞ்சு விழுந்துருது. ஹீரோக்கும் முதுகிலே அடிபட்டுருது. இதுக்கும் மேல தாங்க முடியலன்னு ஹீரோயின் உழுந்து உழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. போதும் சிரிச்சது நிறுத்து, எனக்கே இடுப்பு வலிக்குதுன்னு ஹீரோ வேற திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம என்னதான் புக்கெல்லாம் எடுத்தா கூட ஷென்னுக்கு அந்த பார்வை சரி கிடையாதுல்ல, சோ அவனால படிக்க முடியாதுல்ல. ஒரு பையன் இருக்கான், ரொம்ப அப்பாவியா இருக்கான். அந்த பையன் கிட்ட வந்து இந்த புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இது நமக்குள்ள இருக்கணும் புரியுதாடாமா அப்படின்னு சொல்ல, அந்த பையன் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையே ஆகுது. ஹீரோ ஏஞ்சிடுறான். கீழே வந்து அந்த கடைக்காரரு நம்ம நிறைய மோமோஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தால ஹீரோயின், அவளுக்காக நிறைய பார்சலும் பண்ணி வச்சிடுறாரு. இதை எடுத்துட்டு போயிட்டு நான் அவகிட்ட கொடுத்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவளோட வீட்டுல நானே போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கடைக்காரரே கிளம்பிடுறாரு. ஆனா அதுக்குள்ள அவங்க தங்க வச்சிட்டு இருந்த இந்த பீஸ்ட் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஹீரோயின் நடுவுல போறா, ஓங்கி மண்டிலே ஒரு அடி அடிச்சு மறுபடியும் அதை புடிச்சிடுறா. கடைக்காரர் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஹீரோயினோட வீட்டை பார்த்து இவ்வளவு பெரிய வீடா இருக்கேன்னு பார்க்கும் போதே அந்த வேலைக்கார லேடி வெளியே வராங்க. இங்க வீட்டு ஓனர் தாமா அதை ஆர்டர் பண்ணாங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்ப, பரவாயில்லையே டெலிவரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப டீசென்டா மாறிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஹோட்டல் ஓனர்னே தெரியாம அவங்களும் அமைதியா இருக்காங்க. ஷென் அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் பண்ணிடுறான். என்ன ஆச்சு உன்ட்ட, எந்த பதிலையும் காணோம், எங்க போன அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அது மட்டும் இல்லாம யான்னு சொல்லிட்டு ஒருத்தனை நான் கூட புடிச்சு கொடுத்துருந்தேன், அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்ல, அந்த பையன் தான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், நல்ல பையன், நம்ம அவனை நம்பலாம் அப்படின்னு சொல்ல ஷென் ஷாக் ஆயிடுறான். நம்ம எப்படி அவனை நம்ப முடியும், அவனை கூட்டு போனது யாருன்னு தெரியும்ல, பீஸ்ட் ஆளுங்கன்னு சொல்ல, இல்ல அந்த பையனோட அம்மா அப்பாவையே இந்த பீஸ்டுங்க தான் கொண்டு சாப்பிட்டுருச்சுங்க, சோ கண்டிப்பா அவங்களை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நம்ம கண்டிப்பா அவனை நம்பலாம், நீ சந்தேகப்படாத, நான் ஏற்கனவே 2 பீஸ்ட புடிச்சு வச்சிருக்கேன், அவங்கள உன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு நான் அடுத்த ஸ்டெப்பை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. நேரா அந்த பீஸ்ட் கிட்ட போயிடுறா. உண்மையை சொல்லு, நீ எப்படி மனுஷனா மாறின, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறா. அதுவா, அதெல்லாம் சொல்ல முடியாது, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு அந்த பீஸ்ட் கிட்ட நக்கலா வேற பேச ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். எங்க போனாங்க, அந்த லின்ச்சிய பாக்கலாம் தான் வந்தேன், அவளெல்லாம் ஆளையே காணுமே தேடிட்டே அங்க வீட்டுல தியேட்டர் ரூம் இருக்கு, உள்ள வந்துடுறான். அங்க அந்த மேனேஜர் மட்டும் தான் இருக்கான். எல்லாரும் என்ன தேடிட்டு இருக்கீங்களா, நான் தான் இங்க ஒரு 2 பேரை தீவிரமா தேடிட்டு இருக்கேன்ட்டு மேனேஜர் சொல்றான். என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு, எதைதான் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல நமக்கு வேண்டியவங்க 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க கார் வாடகைக்கு எடுத்துட்டு, என்னாச்சுன்னு தெரியல அவங்கள காணோம், அவங்களதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ யோசிக்கிறான். அந்த காரை நான் தானே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பொண்ணு இந்த மாடர்ன் பப் மண்டையெல்லாம் வச்சிட்டு இருப்பால, அந்த பொண்ணு வரா. இந்த கார் தான் வந்துட்டு நம்ம ஆளுங்க அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு, சோ இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனால காரை, அந்த காரை வந்து கண்டுபிடிச்சிடுறா. இந்த காரை யார் வாடகை கேட்டாங்கன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சுன்ட்டு அத்தனையும் ஹீரோ காதுல வாங்கிடுறான். இப்ப இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க மறுபடியும் விசாரிச்சுட்டு இருக்கால நம்ம ஹீரோயின். அந்த பீஸ்ட் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எப்படி நாங்க மனுஷன் உருவத்துக்கு மாறணும்னு தெரிஞ்சுக்கணுமா, அம்மா எனக்கு அப்பயே தெரியும், அந்த யான் இருக்கால அதான் அந்த ஹீரோ பையன், அவன் வந்துட்டு கண்டிப்பா துரோகம் ஒரு நாள் பண்ணுவான்ட்டு. அவனை எப்படி நீ ஏமாத்த ஆரம்பிச்ச, எப்படி வேலை வாங்க ஆரம்பிச்ச, நீ மேட் டாக் தானே, ஆனா இப்ப மேட் டாக்லாம் திறமை வச்சு ஆள் எடுக்கிறது இல்ல போல, நல்ல பொண்ணுங்க அழகா இருந்ததுன்னா அந்த வேலையை கொடுத்துடுறாங்க போல, அப்படிதானே நீயும் அந்த வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்க ஹீரோயின் பயங்கரமா காண்டாயிடுறா. ஷாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். அவனோட போனை கையில எடுத்துட்டா. ஆனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருப்பா போல, அந்த ஆனி பொண்ணு இவனுக்கு மறுபடியும் போன் பண்ணிட்டே இருந்திருக்கா. இந்த ஆனி பொண்ணு தான் இவனோட ரூம்மேட். இந்த டாக்குமெண்ட்டை கூட பாத்திருந்தால நம்ம ஹீரோயின், அந்த டாக்குமெண்ட்ல அவதான் அந்த ஆனி தான் அவனோட பிளட் பேங்க்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே ஹீரோயினுக்கு தெரியுது. அமைதியா இருந்துட்டு இருக்கா. இங்க இந்த மாடர்ன் பீஸ்ட் பொண்ணு நேரா எந்த இடத்துல கார் வாடகை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த கார் நம்பரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி யாரோ வாடகை
வாடகைக்கு எடுத்திருக்காங்க. என் புருஷன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு எனக்கே தெரியாம ரகசியமா டூர் போயிருக்கான். அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியல. அந்த கார் எங்க போச்சு, யார் அதை வாடகை கேட்டாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். டீடைல்ஸ் எனக்கு குடுறா அப்படி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க அங்க இருக்க எல்லாரையுமே. கரெக்டா நம்ம ஹீரோயினும் அங்க போயிடுறாங்க. இவ டைரக்டா உள்ள போயிட்டா. இப்ப நம்ம போனா சரிப்பட்டு வராது, ஒளிஞ்சுதான் வேலை பார்க்கணும், என் கூட வா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போயிட்டு இருக்கான். இந்த பொண்ணு உள்ள போயிட்டு எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து காரை வாடகைக்கு எடுக்கிறது அந்த சீன் வந்துட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஹீரோ என்ன பண்ணிடுறான், அங்க இருக்க பவர் கட்ட ஆஃப் பண்ணி விட்டுறான். எவன்டா அது பவர் ஆஃப் பண்ணதுன்னு கத்திக்கிட்டே இந்த பொண்ணு கையில கத்தியை தூக்கிட்டு வெளியே மிரட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கா அந்த பப்பு மண்டை. ஆனா அதுக்குள்ள அவ போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்க ஸ்டோரேஜ் ஃபுல்லாத்தையும் ஹீரோ காலி பண்ணிட்டு போயிடுறான். எவனோ ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டான், நான் விட மாட்டேன்டான்னு இந்த பொண்ணு கையில கத்தி எடுத்துட்டு பின்னாடியே மிரட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், ஹீரோயின்ட்ட சொல்றான், இவங்க வந்து நம்மள கண்டுபிடிச்சிட்டோன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க, நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இந்த ஆனின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தானே பிளட் பேங்கா இருந்திருக்கா, அந்த பொண்ணை முதல்ல அப்ரோச் பண்ணலாம். அந்த பொண்ணு எந்த ஊர்னு பாரு அப்படின்னு சொல்ல, அங்குன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பக்கத்து ஊர் போல, அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்புறாங்க. ஹீரோ வேற வழியே இல்ல, இந்த லின்சிக்கு போன் பண்ணி சொல்லணும்ல. மெங்கன் டாக்டர் இருக்கான்ல, அந்த டாக்டர்கிட்ட தான் போறேன், அவன் ஏதோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொன்னா, நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாய் சொல்லிட்டு இருக்கான். லெஞ்சியும் சரி சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றா. பார்த்தா இன்னொரு லேடி கொஞ்சம் வயசான பீஸ்டுமா இருந்தால அந்த லேடி ரகசியமா ஒரு ரூம்ல இருந்து போறா. மேனேஜர் பாக்குறான், இவன் மேல ஏதோ சந்தேகம் இருக்கு போல. குறுக்குறுன்னு அவளையே பாத்துட்டு இருக்கான் அந்த மேனேஜரும். பீஸ்ட ஒரு வழியா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸ நல்லா மூடிட்டு ஹீரோயினும் வெளியே வராங்க. வெளியே மட்டும் அந்த கடைக்காரர் இருக்காருல, எனக்கு தேவையான களிமண்லாம் உள்ள வச்சிருக்கேன் பொம்மை செய்யறதுக்கு, அது கெமிக்கல்ல ஊற வச்சிருக்கதால கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உடம்புக்கு நல்லது கிடையாது, சோ போகாதீங்க, நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸ்டோர் ரூம்குள்ள நாங்களே போறதே இல்லமா, பரவாயில்ல தங்கி எழுந்துட்டு போட்டோம், எப்ப வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கடைக்காரர் கிளம்புறாரு. எப்படியாவது இந்த பீஸ்ட பத்திரமா இங்க இருந்து காலி பண்ணிட்டு நான் போய் சில பேர்ட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு நேரா கிளம்பி இந்த ஆனின்னு ஒரு பொண்ணு இருந்தா பிளட் பேங்க், அந்த பொண்ணு கிட்ட போயிடுறா. அந்த ஆனி பொண்ணு ஸ்டேஜ்ல டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷோ பண்றவ போல. ஹீரோயின் பாக்குறா, பொண்ணுங்க கிட்ட நான் பேசினா கரெக்டா இருக்கும், சோ நான் போய் இந்த பொண்ணு பேசுறேன்னு சொல்லிட்டு ஆனி கிட்ட பேசுறதுக்கு வரா. ஆனி பாக்குறா, என்னங்க கண்ட ஆம்பளைங்க கூட கோத்து விடுறதுக்கு வர பொம்பளைங்களும் கிளம்பிட்டீங்களா, நான்லாம் எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு புரியுதா அப்படி சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் பாக்குறா, இல்ல அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு பக்கத்துல மால்ல, நாளைக்கு இந்த ப்ரோக்ராம், நாளைக்கு வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, நாளைக்கா, இல்லங்க எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் இருக்கு, சாரி நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ யாரையும் நம்பவும் முடியறது இல்ல, அம்மா உங்க கையில என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் பாக்குறா, என் பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கோவமாயிட்டான், அதான் எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பாக்குறா, ஆனி இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு தடவை நம்மள யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது கடைசி தடவையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னா அந்த பையனை இப்பவே கழட்டி விட்டுருங்க, ஏதோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பீஸ்ட் தானே கூட இருக்கான், அவனை பத்தி பேசிட்டு இருக்கா. உன்னை ஹீரோயின் பாக்குறா, அப்படியா உங்களை நல்லா பாத்துக்கிறாரா அப்படி சொல்லிட்டு, நல்லா பாத்துக்கிறாரு, எனக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, என் பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு கிடைச்சதுலயே ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, சரிங்க நீங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க, எனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கும் நான் உங்களுக்கு அப்ப கால் பண்றேன், அப்ப நம்ம டேட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயினும் அங்க இருந்து வந்துடுறா. ஹீரோட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, உலகம் தன்னை சுத்தி இருக்கிறது வெள்ள நினைச்சிட்டு இருக்கா, அவளாவது சந்தோஷமா இருக்கட்டுமேன்ட்டு அந்த பையனை பத்தி எதுவும் சொல்லாம வந்துட்டேன், நம்ம அப்புறமா அவன் போன்ல இருந்து ஏதாவது மெசேஜ் அனுப்பி இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு நாள் இங்கே இருப்போம், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு பாத்துட்டு போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் போறாங்க. அந்த ஹோட்டல் எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்குமா, அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னால ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் பரவாயில்ல நாங்க அதையே புக் பண்ணிக்கிறோம்னு உள்ள வந்துட்டு ஹீரோ பாக்குறான், இந்த பெஞ்ச் இருக்குல்ல அதுல நான் படுத்துக்கிறேன், ப்ராப்ளம் இல்ல, போய் முதல்ல சாப்பிட்டு வரலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். 2 பேரும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்றதுக்கு இருக்கும்போது அந்த ஹோட்டல் ஓனரோட பசங்க தான் வந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. ஒரு குட்டி பொண்ணு அந்த அண்ணா கூட நின்னுட்டு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்ததும் ஹீரோக்கும் அவன் தங்கச்சி ஞாபகம் வந்துருது. ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுறான். ஹீரோயினும் அதை பாக்குறா. அதனால சாப்பாடு அவளே ஆர்டர் பண்ணிட்டு பக்கத்துல போய் 2 பியர் பாட்டில் எடுத்துட்டு வரா. அது கொஞ்சமா ஹீரோ குடிக்கிறான். ஆனா அவனுக்கு குடிச்சா கொஞ்சமும் செட் ஆகாது போல, வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பின்னாடியே வந்துட்டு குடிக்கிறது செட் ஆகாதுன்னு சொல்ல வேண்டியதானடா, இவ்வளவு அநியாயமா ஒரு பீருக்கு போய் போதையேறி போய் கலக்குறியே அப்படின்னு கேட்க, அது மட்டும் இல்லாம உன் மனசுல சோகம் இருக்கு, அந்த சோகத்தினால தானே உனக்கு இந்த அளவுக்கு போதையேறிடுச்சு, தங்கச்சியை எங்க பார்த்தாலும் உனக்கு கவலையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோ ஒன்னே, ஆமா அந்த பொண்ணு இவ்வளவு கியூட்டா இருந்தால, என் தங்கச்சி அதே மாதிரிதான், இப்ப எப்படி இருக்காலும் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த போதையில மட்டையா வேற ஆயிடுறான். அவன் எப்படியோ கைத்தாங்கெல்லாம் கூட்டு வந்துட்டு ஹீரோயின் ரூம்ல வந்து பெட்ல படுக்க வச்சிடுறா. அமைதியா கையில ஏதோ ஒரு பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் இருக்கான்ல, அவன் லின்சி கிட்ட போயிடுறான். டாக்டரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தானே நம்ம யான் கிளம்புனா, டாக்டரே பாக்கலையா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு லின்சி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையே ஆகுது. இந்த பொண்ணு ஆனி என்ன பண்றான்னு பாக்கிறதுக்காக காலையிலே நம்ம ஹீரோயின் வெளியே வந்து நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பெர்ஃபார்ம் பண்றது, பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே. கரெக்டா அவ போகும்போது யாரோ அவ்வளவு ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. அதையும் ஹீரோயின் பாத்துட்டு தான் இருக்கா. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினை பாத்துடுறா. ஹாய் அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறா.
இங்க ஹீரோ எந்திரிக்கிறான். இந்த டாக்டர் இருக்கான்ல அவன்கிட்ட இருந்தும் கால் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த லின்சிட்ட இருந்தும் கால் வந்திருக்கு. லின்சிக்கு போனை போட்டுடுறான். அது வந்து என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, டாக்டர் பாக்குறேன்னு போனேன், இன்னொன்னு டாக்டரையே பாக்கலையா, எங்க போன, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அது வந்து நான் கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன், அதனால தான் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே வேலையை முடிச்சுட்டு வந்து சேருன்னு லின்சி போனை கட் பண்ணிடுறா. ஹீரோ நேரா ஹீரோயினை பாக்கிறதுக்கு போறான். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நேத்தும் இந்த ஆள் இங்க பார்த்தேன், இந்த ஆள் ஆனிய ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டாபிக்க மாத்துறான். பரவாயில்லையே, அந்த அளவுக்காவது நீ வந்து வாட்ச் பண்றீக்கே, அவன் வந்து ஆனி என்னெல்லாம் பண்றாலோ அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவன் நல்லவனாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நேத்து குடிச்சிட்டு சார் கொஞ்சம் ஓவரா பண்ணீங்க, நீ என்னெல்லாம் தெரியுமா என்கிட்ட பண்ணன்னு ஹீரோயின் கேக்குறா. என்ன பண்ண அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் பதறி போயிட, அதுவா என்னோட நிறைய ஆர்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீ சப்போர்ட் பண்றேன், ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிருக்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ல, அவ்வளவுதானே இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி போறான். ஒரு ஆள் ஆனிய ஃபாலோ பண்றான்ல, அவன் கிட்ட போயிட்டு, சார் இந்த ஊருக்கு புதுசா நான் டூருக்கு வந்திருக்கேன் சார், என்ன இங்க கொஞ்சம் போட்டோ எடுங்க, அங்க கொஞ்சம் போட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆள் போதும் உடியா விட்டா போதும்னு சொல்லிட்டு 4 போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவன் இருந்து வர ஸ்மெல்லே சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போறான். அவன் கிட்ட ஏதோ ஒரு மயக்கம் வந்த மாதிரி வாடரிச்சுது. இவன் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான், ஏதோ குளோரோஃபார்ம் மாதிரி இதை வச்சிருப்பான் போலயே அப்படின்னு சொல்ல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம இன்னைக்கு வந்து ஆனிய ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த பீஸ்டுங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க இந்த 2 பீஸ்டுங்க காணாம போனாங்க, இந்த பக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்னல் காணாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஆதாரத்தையும் தான் அழிச்சு வச்சுட்டு போயிட்டான்ல ஹீரோ. அதனால இங்க ஆனிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கார்லயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி எல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா அந்த ஹவுண்ட் இருக்காங்கல்ல, எங்க பிரிவுலயே இன்னொரு டீம் இருக்காங்க, அவங்களால இந்த ஸ்மெல்லாம் அதிகமா இருந்ததுன்னா பீஸ்ட் எந்த பக்கம் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடும். சோ இதெல்லாம் நாங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம எனக்கு எப்பயாவது பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்க என்னைக்காவது சாப்பிடும் போது எங்க கேப்டன் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருவாரு, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், கவலையப்படாத, நம்ம கண்டிப்பா அவரை காப்பாத்திடுவோம், வேற வழியே இல்லாம போகாது, ஏதாவது ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காமலா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க அந்த டாக்டர் லின்ஷிக்கு ஏதோ மசாஜ் பண்ணுமா, ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்காக, சைனீஸ் ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கான். அதை பார்த்துட்டு, லின்ஷி மேடம் எங்களுக்காக நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா, மனசுல ஏதாவது கவலை தான் என்கிட்ட சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்கன்னு சொல்ல, என் மனசுல இருக்க கவலை எல்லாம் சொல்ல போனா நாள் கணக்கா போகும், அதெல்லாம் உன்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ஓகே, இதுவும் பெருசா டென்ஷன் ஆயிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்ல, அம்மா நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை, நான் தான் டேட் போன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஹீரோவோட தங்கச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு சொல்ல, பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு டாக்டர் சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஆனி பொண்ணு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிக்கிறா, வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறா. யாரோ அவளை ஃபாலோ பண்றது அவளுக்கே தெரியுது. கொஞ்சமா பயந்து நடுங்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா வந்த ஆளு காணாம போயிடுறாங்க. இது யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனிக்கு பயமா இருக்கு. ஆனா அங்க வந்து ஓடி போயிடுறா. ஆனா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பொறுக்கி பையனை நம்ம ஹீரோ தான் புடிச்சிட்டு போயிருக்கான். எதுக்குடா அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணிருக்க, யார் ராணின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் அவன் பேக பாக்குறா. மயக்கம் வந்து வச்சிருக்க, யார் ராணின்னு அந்த பிள்ளைய என்ன பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு கேட்க, அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்ட் தான் எனக்கு காசு கொடுத்தான், அந்த பொண்ணை எப்படியாவது வந்துட்டு தப்பா நடந்துகிட்டு அவளை பிரெக்னென்ட் ஆக்குறதுக்கு சொல்லி சொன்னான். எந்த டேல அவள்கிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டா குழந்தை சீக்கிரமா பிறக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட செக் பண்ணி சொன்னான். அதுக்காக தான் நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன அநியாயமா இருக்கு, இன்னொருத்தர் இந்த பிள்ளை பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் மூஞ்ச நான் பாத்துட்டேன், அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் நேரா வந்து உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன், இனிமே அவ பக்கத்துல கூட வரக்கூடாது, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு மிரட்டி ஹீரோ அங்க வந்து அமுச்சு வைக்கிறான். ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. இவங்களுக்கு குழந்தை பிறந்தாதான் இந்த பிளட் பேங்க் அடுத்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க கரெக்டா வந்து இந்த தங்கச்சி இருக்கால, ஹீரோவோட தங்கச்சி, அந்த பொண்ணு கிட்ட உங்களை லின்சி மேடம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு பயந்து போய் வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த டாக்டர் தான் அங்க இருக்கான். டாக்டரும் நீங்களா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன், வாங்க ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இந்த டாக்டரையும் இந்த பொண்ணையும் மட்டும், அதாவது எப்படியாவது உங்க 2 பேரையும் கோத்து விடணும், அவளுக்கு ஒன்னா உட்காந்து சாப்பிட வைக்கிறா. இந்த 2 பேரும் ஆக்வர்டா பேசலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஏதோ ஒரு பாட்டில் எல்லாம் உடைச்சிட்டு லின்சி அங்க இருந்து கிளம்புறா. யார் இந்த வேலையை பண்ணது, நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்றேன்னு பாருங்கன்னு கத்திக்கிட்டே போறா. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்து நடுங்க. டாக்டர் பாக்குறான், என்ன நடக்குதுன்னு தெரியல, இந்த பிள்ளை இப்படி பயப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே போறாங்க. பிளட் பேங்கா கொஞ்சம் வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது போல, அந்த வியாதி எல்லாம் இல்லாதப்பவே சீக்கிரமா குழந்தைய பெத்துட்டா அவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க யூஸ்லெஸ்ஸா போயிருவாங்க போல, அந்த குழந்தைய வளர்த்து அந்த குழந்தைய பிளட் பேங்கா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் அந்த ஆனி பொண்ணுகிட்டையும் வந்து குழந்தைய உருவாக்கத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் தங்கச்சின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கால அந்த பொண்ணையும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்றாங்க. ஒருவேளை அவருக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துட்டா அப்படின்னா அப்புறமா உங்க தங்கச்சி இவங்க கொண்டுடுவாங்க போல. ஏற்கனவே இந்த லின்சி வரும்போது உங்க தங்கச்சி பிறக்கவே இல்லை, இப்ப இருக்க பொண்ணு, அப்புறம் தான் அனாத
ஆசிரமத்துல போய் எடுத்தாங்க. அதுக்கும் முன்னாடியே சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஆளு, அதாவது இப்ப உங்க தங்கச்சியா இருக்கால அந்த பொண்ணோட குடும்பத்துல யாரோ தான் இந்த லின்சிக்கு பிளட் பேங்கா இருந்திருப்பாங்க போல. அப்புறம் அவங்களை கொண்டுட்டு இப்ப இந்த பொண்ணை வளர்த்து பிளட் பேங்கா யூஸ் பண்ணிருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. எனக்கும் அப்படிதான் தோணுதுன்னு ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ சின்ன வயசு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஹீரோவும் அவனோட அம்மாவும் சேர்ந்து அவங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது 2 பேருமா சேர்ந்து அவங்க அப்பா வேலை பாக்குற கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அத்தனை பேரும் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாக்கு அவங்க அம்மா சாப்பாடு கொடுக்க சூப்பரா இருக்கு நம்ம சாப்பிட்டு இருக்கும் போதே ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்க நேர்ல வந்து பாருங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூட்டு போயிடுறாங்க. எங்க அப்பா அடிக்கடி ஏதோ ஒருத்தன் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை செக் பண்றதுக்கு போவாரு. அவங்க எங்க அப்பா மைண்ட்ல தான் வேலை பார்த்தாரு, அதுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஆளை நான் பார்க்கவே இல்ல. அந்த ஆள் பேர் கூட கூகு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அந்த ஆளோட பொண்ணு தான் இப்போ உங்க வீட்டுல தங்கச்சியா இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. எனக்கு அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணல, ஏன்னா அந்த ஆள் அப்ப ரொம்ப சின்ன வயசா இருந்தாரு, அவருக்கு குழந்தை இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என் தங்கச்சி ஒருவேளை இப்ப சோகமா இருக்கலாம், வீட்டுல இருக்க பொண்ணு ஆனா உயிரோட இருக்கா, சீக்கிரமா அவளை ஹாப்பி ஆக்கணும்னா அவளை வந்து விடுதலை கொடுத்தா மட்டும் போதும், வேற எந்த பிரச்சனையும் அது வரைய வராம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இந்த ஆனி பொண்ணுக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது பிரேக்கப் பண்ற மாதிரி நம்மளே மெசேஜ் எழுதி அனுப்பிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல சொல்ல ஹீரோயின் அனுப்பிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு மெசேஜா, உனக்குலாம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா ரொம்ப பாவம் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்லபடியா வீட்டுக்கு வந்தியாமா, என்ன கையில அடின்னு கேட்க, இல்ல நான் மலையில போட்டோ எடுக்கும் போது கீழே விழுந்துட்டேன், அப்ப இந்த பையன் வந்து காப்பாத்திட்டான் அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. வாங்க வாங்க 2 பேருக்கும் நான் சாப்பாடு ரெடி பண்றேன்னு அவங்க உள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க ஷென்னும் சாட்ட பொண்ணும் இந்த டிரைவர் ஒருத்தன் இப்ப முழுக்க முழுக்க பீஸ்டா மாறிட்டான்ல, அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. சாட்ட பொண்ணு சாட்டைய சொல்லட்டுறதுல அந்த ஆளு பயந்து போயிடுறான். அந்த பீஸ்ட் அமைதியா உட்காந்து இவங்க போடுற கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு சொல்ல, என்ன தெரியல, என் சாட்டைய தெரிஞ்சிருக்கு, அது தெரிஞ்சா போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இங்கே தங்கிக்கோ, நான் உனக்கு இங்க ரூம் ஒன்னு ரெடி பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நேரா கூட்டு போயிட்டு அவ குட்டி குட்டியா ஸ்டாரா பண்ணி போட்டு வச்சிருப்பால அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு, இதான் என்னோட டைரின்னு சொல்ல, செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். எதையாவது நீ ஒன்னு எடுத்து படிச்சுக்கோ, உனக்கு ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நேரா ஒரு ஸ்டார் எடுத்து படிக்கிறான். அதுல வந்து எனக்கு ஒரு அவார்ட் வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ காம்படிஷன்ல வின் பண்ணிப்பா போல, அதை பத்தி எழுதியிருக்கா. செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, இப்ப இன்னைக்கும் நீ வீட்டுக்கு வந்துட்டல, இன்னைக்கு உன் டைரி என்ன அப்படின்னு கேட்க, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அதுவும் இன்னைக்கு யான் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எழுதுறா. யான் அதை சிரிச்சுட்டே பாக்குறான். 2 பேரும் அதை ஸ்டாரா மாத்தி அந்த பாக்ஸ் உள்ள போட்டு வைக்கிறாங்க. யானுக்கு ரூம் ரெடி ஆயிடுது. அந்த வேலைக்கார லேடிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பயாவது ஒரு மாதிரி நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பையனை ஹீரோயின் வீட்டுக்கு எல்லாம் கூட்டு வரா. இந்த புள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு யோசிக்கிறாங்க. யான் வரான். இந்த பொண்ணுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பெருசா பண்ணாட்டி கூட அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வர்றதுக்கு நான் விடக்கூடாது, அதான் நான் பண்ண வேண்டிய ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த லின்சி வேகமா வந்தால அந்த ஃபார்ம் இருக்க இடத்துக்கு பார்த்தா அங்க ஒரு பீஸ்ட் பாதியில இறந்து போய் கிடக்கு. மனுஷன் அந்த பீஸ்ட் ஆகிறதுக்குள்ள யாரும் கொண்டுட்டாங்க போல. என் தப்பு தான், நான் இங்க வர விட்டுருக்க கூடாது அவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த லின்சி கிளம்பி போறா. இந்த வயசான பீஸ்ட் மாதிரி ஒரு லேடி இருந்தால அவ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறா. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லின்சி அவகிட்ட கேட்க, ஏன் ஏதாவது காரணம் சொல்லணுமா என்ன, இது சரிப்பட்டு வராது, இந்த மாதிரி உயிரோட அவங்க வராம இருக்கதே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. இப்ப நம்ம வெளிச்சத்துல வரோம், நம்ம எல்லாரையும் பாக்குறோம், சாப்பிடுறோம், வாழ்றோம், இதெல்லாமே நல்லதானே அப்படின்னு லின்சி கேட்க, இது அடுத்தவங்களோட பாதி செத்து போன உடம்பு, அதுல நம்ம வாழ்றதெல்லாம் நிம்மதின்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கவும் கூடாது. அதுவும் இல்லாம இப்ப உருவாக்குறவங்களுக்குலாம் நீ ரூட்டை ரிமூவே பண்ணாம புதுசா அவங்கள மனுஷங்களா மாத்தி விடுற, அவங்களுக்கு எந்த அழிவும் கிடையாது, வயசாகிறதும் கிடையாது, பிளட் பேங்க் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு நிம்மதியா போய்கிட்டே இருப்பாங்க, யார்கிட்டயும் மாட்டக்கூட மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, என்னோட பிளட் பேங்க் சரியில்லாம போயிட்டு அப்படிங்கிறது நான் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டே இருக்கேன், இந்த உலகத்துல இதுக்கு மேல வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. லின்சி பாக்குறா, நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டத்துல இருந்தேன், நான் ஒருத்தி மட்டும் தான் கடவுள் புண்ணியத்துல பீஸ்டா மாறினேன், வேற யாருமே மாத்த முடியல, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு உனக்கு பிளட் பேக் எல்லாம் கொடுத்து ஒன்ன மாத்தினேன், அப்ப நான் இவ்வளவு தெரியுமா சந்தோஷப்பட்டேன், என்ன மாதிரியே இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனா நீ இந்த மாதிரி பண்ணிட்டியன்னு சொல்லிட்டு இந்த லின்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ எப்ப அந்த கூவை கொஞ்சமும் முகத்துல கொஞ்சம் உணர்ச்சி கூட இல்லாம கொலை பண்ணியோ அப்பவே எனக்கும் ரொம்ப நாள் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. சோ என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, சூரியன் வர மாதிரி இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ள முடி லேடி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் எந்திரிக்கிறா. அவ கை ரொம்ப பெட்டரா இருக்கு, கை சரியா போயிடுச்சு போலேன்னு வெளியே வந்துட்டு எங்க ஹீரோ காணோம் அப்படின்னு தேட ஆரம்பிக்க, அந்த பையன் காலையே கிளம்பி போயிட்டாமா, இந்த மிஷினை உனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு வாங்கி வச்சிருக்கான், இதை பண்ணன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க கொஞ்சம் கொஞ்சமா சண்டை நடந்த அந்த கப்பல் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு இந்த பீஸ்டோட ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. சீக்கிரம் போய் தேட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்ன கிடைக்க போதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு பக்கம் பதட்டம்
கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவளுக்கு போன் ஒண்ணு வருது. அந்த கடைக்காரர் தான் போன் பண்றாரு. இல்லம்மா, கீழ ஏதோ மண்ணு விட்டு போனேன்னு சொன்னீங்கல்ல, கீழ இருந்து ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு, எலி ஏதோ நிறைய இருக்கு போல, அதை கிளீன் பண்ண போறோம், அதான் நான் போய் கிளீன் பண்ணவான்னு கேட்கதாமா கூப்பிட்டேன்னு சொல்ல, இல்ல சார் நான் வந்து முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறம் கிளீன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் நேரா கிளம்பிடுறா. இங்க இந்த ஷென்னுமாங்கிற ஒரு பையன் கிட்ட இந்த புக் எல்லாம் படிக்க சொன்னான்ல, அந்த பையன் இந்த புக் எல்லாம் படிச்சிட்டு இருக்கான். ஏதோ ஒரு கறி பத்தி போட்டிருக்கு, அதை வந்து கரெக்டா முறைப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஏதோ இம்மார்டிலிட்டிய, அதாவது சாகா வரத்தை அடைய முடியும்னு போட்டிருக்குன்னு சொல்ல, சாகா வரமா அப்படின்னு ஷென்னு ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு விசில் சத்தம் கேக்குது. ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு அவனுக்கு தெரியுது. நேரா கிளம்பி அவன் போறான். இதுக்குள்ள ஒரு பீஸ்ட் இருக்கு, இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, இதை நானும் இந்த யான் இருக்கான்ல அந்த பையனும் தான் பிடிச்சோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவனை போய் நம்புற, எந்த அளவுக்கு இது வந்து நல்லதா இருக்கும்னு எனக்கு தெரியல, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, இந்த டேப்லெட் போடு, உனக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த காயத்துக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி உடம்பு ஆறிடுச்சு, என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், அதுவும் இல்லாம நம்ம கேப்டன் காப்பாத்த வர வேணான்னு சொல்லியிருக்காரு, அந்த யான் பையனை நான் நம்புறேன், நீயும் நம்பினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லிட்டு டேப்லெட்டை வாங்காம கூட ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறா. இதை ஷென்னு கொஞ்சம் சோகத்தோட பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.